அறியாமையினால் நெருப்பில் விழும் பூச்சியை தடுப்பது போல மனிதர்களை தடுப்பது யார்? இறைவனின் திருப்பெயரால் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் நெருப்பு மூட்டுறான். அப்போ அந்த ஒளியின் காரணமாக நிறைய பூச்சிகள் விட்டில் பூச்சிகளும் எல்லாம் விழுகுது. ஆனால் அந்த மனிதன் அந்த பூச்சிகள் தீயில விடாமல் தடுக்கிறான். இதுதான் எனக்கும் உங்களுக்குமான ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் 6483 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு அல்லாஹுடைய தூதராக அனுப்பப்பட்டு இதுதான் நேரான வழி, இது தீமையான வழி, அல்லாஹுடைய நேர்வழி, இதன் பக்கம் நீங்கள் வாருங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் சரி, இன்றைக்கும் அவர்களுடைய நேரான வழிகாட்டி குர்ஆன் மூலமும் ஹதீஸ் மூலமும் நமக்கு வழிகாட்டிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பாவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவர்ச்சியானது. விபச்சாரமாக இருந்தாலும் சரி, மது, இன்னைக்குள்ள போதைப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு கவர்ச்சி இருக்கும். அது எப்படி அந்த பூச்சிகளுக்கு ஒளி மீது கவர்ச்சி ஏற்பட்டுச்சோ அது மாதிரி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. ஏன் தடுத்தாங்க தெரியுமா? நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் தஆலா 4 அத்தியாயம் 41 வசனத்தில் சொல்கிறான், ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் ஜினாபிக் அலா ஹவுலாய் ஷஹீதா. நபியே, உண்மையே நாளைக்கு நான் அவர்களுக்கு எதிராக சாட்சியாக ஆக்குவோன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு குர்ஆனை ஓதி காட்ட சொன்னாங்க. நான் ஓதி காட்டும்போது இந்த வசனத்தை ஓதி காட்டணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நினச்சி அழுதக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இது போன்ற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.